மாவீரர்களுக்கு வணக்கம். உலக தமிழினத்தினுடைய உண்மையான விடுதலையை நேசிக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களிலும் என்றென்றும் வாழும் எம் மேதகு எம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். அன்புக்குரிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினுடைய முதலாவது நிகழ்வாக இப்பொழுது தேசிய கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த தேசிய கொடியேற்றல் நாங்கள் வாழுகின்ற இந்த பிரெஞ்சு மண்ணினுடைய பிரான்ஸ் தேசிய கொடி, அத்தோடு எங்களுடைய தாயகத்தினுடைய எமது உரிமைக்கான போரிலே உரமானவர்களால் இன்று எழுதப்பட்டு நிற்கின்ற இந்த தேசிய கொடி இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த தேசிய கொடியினை, பிரான்ஸ் தேசிய கொடியினை லாகுர்னோ மாநகர சபை உறுப்பினர் திரு அந்தோனி ரூசல் அவர்களும், எமது தேசிய கொடியினை மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர், உள்துறை அமைச்சர், நாடுகடந்த தமிழ் அரசின் உள்துறை அமைச்சர் திரு நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்களும் இப்பொழுது ஏற்றி வைப்பார்கள். அதற்கு மதிப்பளிக்கும் விதமாக நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம்.
வணக்கம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களை, முள்ளிவாய்க்கால் சோகத்தின் 3ஆம் நினைவேந்தல் நிகழ்வில் கரம் கோத்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சோகத்தின் நிகழ்வு. ஆயிரம் உடன் பிறப்புகளை இனவகை பிடித்த சிங்கள பேரினவாதம் அழித்தொழித்த நாள் இது. தமிழர்களின் தனித்துவமான தேசிய இயக்க விடுதலை போராளிகளை அழித்தொழித்த நாள் என்று சிங்களம் கொக்கரித்த நாள் இந்த நாள். ஆனால் சிங்களம் நினைத்தது நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். தமிழினம் ஒருபோதும் தலை குனியாது. தன்னுடைய தீர்மானத்தில் அது என்றென்றும் உறுதியாகவே நிற்கும். முள்ளிவாய்க்கால் என்பது தமிழர்கள் அழிக்கப்பட்ட ஒரு இடம் மட்டுமல்ல, தமிழீழ விடுதலை போராட்டத்தை நினைவுறுத்தி கொண்டிருக்கும் அந்த இடம் எங்களுடைய சுதந்திர தமிழ் தாகத்தை எங்களுக்கு என்றென்றும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த இடம் என்றோ ஒரு நாள் எங்களுக்காக எங்கள் நாட்டை மீட்டு தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் அடுத்த எமது நிகழ்வுக்கு செல்கிறோம். Les forces armées sri-lankaises, il ne s'agit pas des Tamouls qui ont dit tout cela, qui ont écrit tout cela, il s'agit de 2 Européens, de 2 responsables. Les forces armées sri-lankaises avaient entrepris des attaques à armes lourdes, puis avaient emmené des camps, des jeunes hommes et des jeunes femmes. Depuis, nous ignorons ce qui leur est advenu. Au Sri Lanka, le peuple tamoul est traité comme des citoyens de 4e ou de 5e catégorie. 4e ou 5e catégorie. Les 2 ministres y écrivent: nous avons fait part au président sri-lankais de notre souci de voir le Sri Lanka traiter les 2 peuples sénégalais et tamouls sur le même pied d'égalité d'une part et sur les efforts à entreprendre pour qu'il y ait compréhension et coopération entre eux d'autre part. Les interdictions imposées aux journalistes dans les zones de combat constituent une preuve de guerre sans témoin. Un groupe fut formé par l'ONU de 3 experts, avec 3 experts, un Américain, un Sud-Africain et un Indonésien. Il a remis son rapport le 31 mars 2011 à M. Ban Ki-moon. Il a confirmé l'assassinat de plusieurs dizaines de milliers de personnes, ainsi que l'utilisation aveugle des armes lourdes. வேளையில் ஓடி வாராய்
Merci, bonjour à tous. Mes premiers mots auront pour une pensée forte aux victimes, puisque c'est un jour de commémoration. Donc je pense que les premiers mots et nos premières pensées doivent aller vers les victimes nombreuses qu'il y a eu, notamment le dernier jour, le 18 mai, mais les jours et les années qui ont précédé ce jour-là, et aussi donc aux personnes qui sont encore en vie, mais malheureusement dans des camps qui sont blessés et persécutés. எல்லோருக்கும் வணக்கம். முதலாவதாக நாங்கள் அங்கு இறந்தவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்களை யோசிக்க வேண்டும். அத்தோடு 3 வருடங்களாக அங்கு கேம்பில் இருக்கின்றவர்களையும்
நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்று அஞ்சலி செல்வர் கூறுகின்றார். Alors je suis ravi d'être avec vous aujourd'hui. Je ne vais pas vous faire mon discours puisque on se connaît, je connais la situation, je vous connais aussi, donc j'ai pas attendu aujourd'hui pour vous soutenir. On va continuer à le faire avec mes amis. Donc je suis ravi d'être avec vous et je tiens à remercier d'abord Michael Collins, Monsieur Ariam qui est là et qui, je sais, travaille vraiment d'une façon forte et honnête, mon collègue élu Bouvanesh, et surtout Bala. Bala était la première personne quand nous sommes partis au pays il y a plusieurs années, avec qui j'ai un contact fort et qui a toute mon amitié depuis toujours et qui l'aura toujours. முதலில் நன்றி சொல்ல வேண்டும் மைக்கேல் கொலின் அவர்களுக்கு. அடுத்ததாக அரியம் மாஸ்டர் அவர்கள், அவர் உங்களோடு சேர்ந்து தொடர்ந்து வேலை செய்கின்ற ஒருவர். அதோடு சுனாமி முடிந்த பின் தாலியடிக்கு போயிருக்கின்ற நேரத்தில் திரு பாலா அவர்கள் என்னோடு வந்திருந்தார் என்று கூறியிருக்கின்றார். Je trouve que le principe d'un gouvernement en exil est une excellente chose. J'en avais parlé, vous l'avez rappelé, mademoiselle, avec monsieur Tamil Shelvan à Genève, que j'avais rencontré. C'est une idée qui était dans l'air, maintenant elle se concrétise, c'est vraiment quelque chose de très important. Je dirais avec un peu d'humour, je vais vous faire une remarque, pour qu'un gouvernement tienne, et je vous le dis de façon humoristique, mais qui doit être pris très au sérieux, et pour qu'un pays donc soit solide, il faut être à l'heure. Je vous le dis de façon avec humour, mais avec sérieux. Il faut être à l'heure. Quand vous donnez rendez-vous à 14h à des gens, il faut commencer à 14h, parce que s'il y a des élus, si des élus doivent venir, par exemple, je sais que pour en avoir parlé de ce sujet avec plusieurs d'entre eux, parfois ils ne se déplacent pas parce que ça ne commence pas à l'heure. Donc faites attention, moi j'ai du temps parce que je vous aime infiniment et je reste, mais pour les prochaines fois, il faut être très sérieux là-dessus. அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்பதை பற்றி தமிழ்ச்செல்வன் ஜெனிவாவுக்கு வந்திருந்த நேரத்தில் அவர் பேசியிருந்ததாக கூறுகின்றார். இது ஒரு நல்ல விடயம். நாங்கள் ஒரு நாட்டை கட்டியாள வேண்டுமாக இருந்தால் எதையுமே நேரத்தோடு குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களது நிகழ்ச்சிகளை தொடங்கி திரும்ப வருபவர்களுக்காக காத்திருக்காமல் அவர்களை திரும்ப எங்களோடு சேர்த்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். Voilà, alors pour aller au fond des choses, moi je suis très ravi d'être là à l'invitation en premier de Michael Collins parce que je sais qu'il est chargé de la culture et il y en a d'autres. C'est pour moi un sujet et un domaine très très important. J'ai toujours considéré la culture, mes amis qui sont là le savent et je vais vous dire pourquoi, comme un socle fondamental et important de l'action politique. Pourquoi? Parce que c'est l'entité d'un peuple, la culture. Et nous en avons eu l'exemple à la Courneuve, avec une petite sculpture pas plus haute de 30 cm en bronze, qui a été élevée grâce à Ariam, à Bouvanesh et d'autres, avec qui on en a parlé pendant plusieurs mois. On a mis 1 an pour ériger cette sculpture. Cette petite sculpture, qui avait un aspect, je dirais, culturel, a eu des remous politiques et diplomatiques de la part du gouvernement sri-lankais. Elle a eu plus d'effet que plusieurs manifestations de milliers de personnes. Même l'ambassadeur est venu et on l'a jeté de la ville. Moi-même aussi. Vous voyez? Alors, ce qu'on a à dire là-dessus, c'est que la force de la culture est beaucoup plus puissante que les armes, beaucoup plus puissante parfois que des hommes politiques ou 1000 manifestations. Donc il faut continuer sur cet aspect culturel qui est très important. அதாவது கலாச்சாரம் என்பது ஒரு முக்கியமான விடயம். அதையொட்டித்தான் நாங்கள் லாக்கூர்னவிலே ஒரு தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரு சிலை செய்து வைத்திருக்கின்றோம். அந்த சிலை நாங்கள் எத்தனையோ ஊர்வலங்கள் எத்தனையோ உண்ணாவிரதங்கள் நடத்துகிற நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தை ஆட்டி அசைக்கவில்லை. இதை அந்த சிலையை வைத்தவுடன் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் கூட எங்களுடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் அவரை திருப்பி அனுப்பினோம்.
அதை நாங்கள் செய்துதான் முடிப்போம் அப்படி என்று. ஆகையால் கலாச்சாரம் என்பது முக்கியமான ஒரு விஷயம், அதோடையே சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். Et donc je terminerai par dire que ce sont souvent les artistes et les intellectuels qui donnent le supplément d'âme de l'action politique. Vous voyez, même de l'action, voire violente, mais on sait très bien que la résolution des conflits, c'est pas les armes, c'est la politique, c'est la diplomatie. Mais une fois que ces gens-là se mettent en action, ce sont quand même les intellectuels, ce sont les historiens qui rappellent l'histoire aussi, comme ça a été fait. Vous voyez, et ce sont souvent les artistes qui sont donc à la manœuvre. Et donc pour moi, c'est la clé. La clé se trouve là, voilà, d'une action forte pour obtenir donc une indépendance. Et je terminerai, alors, si tu veux traduire, voilà. Vas-y. அதாவது வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விடயத்துக்காக இருந்தாலும் சரி, கலைஞர்கள் கண்டிப்பாக தேவை. அவர்களுடைய அதாவது சிந்தனைகள் இதுகளெல்லாம் ஒரு எங்களுடைய செயல்பாட்டுக்கு வடிவத்தை கொடுக்கும். ஆகையால் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். Et je terminerai par une dernière chose, c'est le mot unité. Soyez unis. La démocratie, c'est d'avoir des organisations différentes, des organisations politiques différentes, des associations différentes. Et ça, c'est très bien. J'en parlais tout à l'heure avec, je ne sais plus qui, les partis. Avec qui j'en parlais tout à l'heure? Non, c'est avec Maintal, voilà. Tout ça, c'est très bien parce que ça donne une émulation, voilà. Mais n'oubliez pas l'unité, parce que quand il y a plusieurs commémorations le même jour, c'est pas bon. Alors essayez de vous arranger entre vous. Et la dernière chose, j'étais au Trocadéro il y a 2 jours, alors j'ai entendu quelques élus un peu connus de notre pays qui sont venus, il y en a eu quelques-uns, et qui ont évidemment parlé des élections. Alors vous ne laissez pas berner par ces histoires d'élections, prenez parti à titre individuel, mais prenez pas parti en bloc, je veux dire. La cause tamoule n'est pas à vendre et n'est pas à marchander ou je ne sais pas quoi dans vos villes ou dans vos circonscriptions. Voilà, il ne faut pas trop y aller parce qu'ils sont là aujourd'hui, mais une fois passées les élections, vous n'avez plus voir grand monde. Donc attention à ça. அதாவது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு விற்கப்படுகின்ற பொருள் இல்லை. இங்கு வருகின்ற அரசியல்வாதிகள் 2 நாளைக்கு முன்னம் வந்து வருகிற தேர்தலை பற்றி பேசியிருந்தார்கள். அப்படி அவர்களை செய்ய விடக்கூடாது என்று வலியுறுத்துகின்றார். காரணம், அவர்கள் தேர்தல் காலங்களில் வந்துவிட்டு அது முடிந்தவரை போய்விடுவார்கள். ஆகையால் அப்படியான ஆட்களை வந்து நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். நன்றி. நான் ஒரு 2 வசனம் மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். நான் சொன்னது d'abord pour remercier tous les gens qui sont là, à part notre communauté qui sont là pour le soutien à nous, les gens qui sont là-bas. Merci d'abord. Et après, Monsieur Julien Massavel, il faut remercier à lui parce que vraiment, dans très peu de temps, il a dit des choses, l'histoire de Tamil et pourquoi on l'a battu, tout ça. Voilà, je remercie. Et en Tamil, 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அந்தோனி சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி, அதாவது வந்து ஒரே நாளில் 2-3 விஷயங்களை வைத்து நாங்கள் மனிஃபெஸ்டேஷன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி செய்யாமல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை அந்தோனி வலியுறுத்தி அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது வந்து சொல்வார்கள், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, விட்டு கொடுக்காதவர்கள் வெற்றி கண்டதில்லை. இந்த 2 வார்த்தை எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. வடிவாக எல்லோரும் இப்ப சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட தனிமையான ரீதியில் ஒவ்வொருத்தரும் இருந்து சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வரலாறு இதால் நாங்கள் இந்த தூரத்துக்கு பின்னடைவுக்கு போனோம். காரணம், நாங்கள் விட்டு கொடுக்காததான். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது எங்களுடைய ஒற்றுமையின்மையால். நாங்கள் ஒற்றுமையின்மையால் எங்களுக்கு தெரியாத காலத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறு ஒருத்தருக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. அடுத்தது நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்யவில்லை. ஆகையால் தயவு செய்து ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ
ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் இந்த சிந்தித்து பார்த்தோமானால் அது உண்மையான ஒரு விஷயம். ஆகையால் எல்லோருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி. மைக்கேல் கோலின் அவர்களுக்கு நன்றி. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தார், எங்கள் பகைவன் ஓடி பறந்தார். ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தார், எங்கள் பகைவன் ஓடி பறந்தார். மண்ணை மறவாயும் தலைவன் அவனங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றவனை அன்னை மண் பறிக்கு மாட்டார் எதிரில் அவன் அனலை பொழிகின்ற ஏவுகணை. மண்ணை மறவாயும் தலைவன் அவனங்கள் மண்ணில் வேரூன்றி நின்றவனை அன்னை மண் பறிக்கு மாட்டார் எதிரில் அவன் அனலை பொழிகின்ற ஏவுகணை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புண்ணிகள் மழை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புண்ணிகள் மழை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். நெஞ்சு நெருப்பாகி நிமித்த தமிழ் இள நிலத்தை உருவாக்கி காட்டியவன், பிஞ்சு மணலைக்கும் பகைவன் நல்குணம் விளக்கும் தமிழ் வீரம் ஊட்டியவன். நெஞ்சு நெருப்பாகி நிமித்த தமிழ் இள நிலத்தை உருவாக்கி காட்டியவன், பிஞ்சு மணலைக்கும் பகைவன் நல்குணம் விளக்கும் தமிழ் வீரம் ஊட்டியவன். பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புண்ணிகள் மழை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புண்ணிகள் மழை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம், எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான்.
தமிழ் மாந்தர் மரவர் வரலாற்றில் வான்படை கண்ட முதல் தமிழன் தானை தலைவன் உலகெங்கு வாழ்ந்தமிழன் காலம் தீர்க்க வந்த முதல் தமிழன் தமிழ் மாந்தர் மரவர் வரலாற்றில் வான்படை கண்ட முதல் தமிழன் தானை தலைவன் உலகெங்கு வாழ்ந்தமிழன் காலம் தீர்க்க வந்த முதல் தமிழன் பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது புலிகள் படை பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான் பிறந்தது புலிகள் படை ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம் எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் ஓடி மறந்தான் ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம் எங்கள் தலைவன் பிறந்தான் எங்கள் பகைவன் ஓடி மறந்தான். தொடர்வது திரு பிலிப் டோப்ரன் அவர்களின் சிறப்புரை. இவர் தலைவர் இளைஞர் விவகார துறை மாநகர சபை பாரிஸ் 18. Here Mr. Philip Doplan. Je suis incapable de parler tamoul, donc juste quelques petits mots en français pour vous dire que je suis extrêmement honoré d'avoir été invité aujourd'hui ici. L'association que je dirige accueille des enfants d'origines diverses. Ils viennent de tous les continents et c'est pour nous un enrichissement essentiel, important, de façon à développer tolérance, respect des autres et puis surtout pour développer la curiosité envers d'autres cultures. Et aujourd'hui, je suis récompensé en découvrant la culture tamoule et en apprenant des choses sur votre peuple. Merci beaucoup. Nandri. ஈழ விடுதலை போராட்டத்தில் இன்னுரைந்த தமிழ் மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் இன்றும் முன்கம்பி வேலையில் சிறப்பட்டிருக்கும் மக்களையும் நினைவு கூர்ந்து சுயமான வாழ்க்கையை தொடர இயலாத நிலையில் இருக்கும் மக்களையும் நினைவு கூர்ந்து நாடு கடந்த அரசின் பிரதிநிதிகளுக்கும் சபையோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முள்ளிவாய்க்காலின் உச்ச நிலையான இன அழிப்பின் 3ஆம் ஆண்டினை நினைவு கூறும் நிலையாக இங்கு கூடியிருக்கின்றோம். இன அழிப்பு என்பதனை வலியுறுத்தி அதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஜனநாயக வெளிப்பாடாக சர்வதேசத்துக்கு வழிகாட்ட நாடு கடந்த அரசு என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அது செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி முன்வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தின் நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலத்தில் எமது இன விடுதலை என்பது 60-65 வருட கால வரலாறு கொண்ட நிலையில் அதை சர்வதேசமோ அயல் நாடுகளோ அதன் பார்வை தமக்கு சாதகமான நிலையில் எங்களோட தவறான பார்வையில் பார்த்து கொண்டு வந்த நிலையில் இன்று எல்லா நிலையிலே நாங்கள் கையாண்டு அகிம்சை முறை போராட்ட வடிவம் என்ற நிலைக்கு அதன் ஒரு முற்றுப்பெற்ற நிலையாக அடுத்த கட்ட நகர்வாக ஜனநாயக ரீதியின் முன்னெடுப்புக்கு இன்றைக்கு சர்வதேசத்தினூடாக தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு மேற்குலக நாடுகள் எமது ஜனநாயக ரீதியான வெளிப்பாட்டை எதிர்பார்த்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கும் நிலைக்கு நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். இதில் வரவு குறைவாக இருந்தாலும் பொதுமக்கள் இது வர வேண்டிய மக்களை ஒன்று கூட்டி வர வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. இதனூடாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஜனநாயக நடவடிக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை தந்த நாடு கடந்த அரசுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல 100,000 எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடுந்துயரும்
ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம். என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை இடித்து அழுகிறோம். என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை இடித்து அழுகிறோம். ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம். உணவும் உணவில்லாமல் உடுக்கவும் உடையில்லாமல் உறங்கவும் முடியாமல் தவித்தார்கள். காயத்துக்கு மருந்தில்லாமல் கட்டியட முடியாமல் கொத்து கொண்டு நடுவிலே துடித்தார்கள். ஒப்பாரி குறையாமல் கொள்ளி வைக்க முடியாமல் உறவினை இழந்து நின்று தவித்தார்கள். ஒப்பாரி குறையாமல் கொள்ளி வைக்க முடியாமல் உறவினை இழந்து நின்று தவித்தார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது பெரும் துயரம். சிதறிய உடல்களை போட்டெரிக்க முடியாமல் பார்த்திருந்து அழுதழுது நொந்தார்கள். குண்டு மழை நடுவிலே சாவுக்குள்ளே நடுநடுங்கி உடமைகள் இழந்து நின்று துடித்தார்கள். வணங்காமல் கப்பலிலே அறிந்திருந்த உடல்களும் வருமென்று ஏமாந்து போனார்கள். வணங்காமல் கப்பலிலே அனுப்பி வைத்த உணவுகளும் வருமென்று ஏமாந்து போனார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது பெரும் துயரம். கையிழந்து காலிழந்து சொத்திழந்து சுகமிழந்து வீதியிலே நடைப்பிடமாய் கிடந்தார்கள். பந்த வகை நடுவிலே திக்குண்டு போனார்கள். வன்னி மண்ணின் சோலை வளம் இழந்தார்கள். கம்பினேரிக்குள்ளே நின்று சொந்தங்கள் வருவதற்கு காத்திருந்து பார்த்திருந்து கம்பி வெறிக்குள்ளே நின்று சொந்தங்கள் வருவதற்கு காத்திருந்து பார்த்திருந்து அழுதார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம்.
ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது இதுவரை நேரமும் எங்களோடு கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவ்வளவு தூண்களாக இருக்கின்றீர்கள். I said that I would like to say thanks for you since the beginning and the end you are with us. They are our friends. So donc nous souhaitons remercier votre présence qui a une grande importance pour nous et ça représente beaucoup de choses, on le dit de bon cœur et que nous sommes heureux que vous soyez parmi nous aujourd'hui. இப்பொழுது எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய நெஞ்சினில் நெருப்பேந்தி எழுவோம் 2012 நிகழ்வு முள்ளிவாய்க்காலை அடுத்து இந்த பிரான்ஸ் நகரத்திலே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட பொழுது அதை பரிந்துரைத்து உள்துறை அமைச்சர் ஊடகத்துறை அமைச்சர் அவர்களுடைய அனுசரணையோடு எமது பிரதம அமைச்சர் பிரதம மந்திரி எமக்கு அனுகூலமான பதில் தந்து இதை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். நான் இல்லாவிட்டாலும் நாங்கள் இல்லாவிட்டாலும் நாடு கடந்த தமிழீழ அரசு எமது மண்ணிலே அரசை படைக்கும் வரை செயல்படும். அந்த காலங்களிலெல்லாம் நெஞ்சிலில் நெருப்பேந்தி எழுவோம் 2013-14 எல்லாம் நடக்கும். ஆகவே அதனுடைய ஞாபகமாக இப்பொழுது நாங்கள் நெஞ்சினில் நெருப்பேந்தி எழுவோம் என்கின்ற ஒரு இருவட்டை இப்பொழுது கல்வி கலை கலாச்சார பிரான்ஸ் செயலகம் இப்பொழுது வெளியிடப் போகின்றது. அதனை உத்தியோகபூர்வமாக தகவல் துறை அமைச்சிடம் ஒப்படைப்பதற்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான காரணம் கர்த்தா அவர்தான். எனக்கு எவ்வளவு பலமாக நின்று உதவியவர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் வெளியிட ஊடகத்துறையிலே இன்று கொத்தபாயாவுக்கு ஒரு பேரிடியாக இருக்கின்ற சுதன்ராஜ் இப்பொழுதுதான் அவர் ஒரு வானொலியை விட்டிருக்கின்றார். கொத்தபாயா கதி கலங்கி போயிருக்கின்றார். எங்களுடைய ஊடகத்துறை துணை அமைச்சர் சுதன்ராஜ் அவர்கள் வெளியிடும் பொழுது கல்வி கலை கலாச்சார துணை அமைச்சர் எங்களுடைய ஜெயச்சந்திரன் ஐயா, இளைஞர்களுடைய தலைவர் என்று கூட சொல்லலாம், எங்களுடைய நாடு கடந்த அரசினுடைய பிரான்ஸ் மக்கள் பிரதிநிதி மஹிந்தன் அவர்கள் இங்கு இருப்பார். கருணராஜன் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி கருணராஜன் அவர்கள் இங்கு இருப்பார். அந்த வேளையிலே உத்தியோகபூர்வமாக இந்த ஒளிப்பதிவு நாடாவை இப்பொழுது உள்துறை அமைச்சர் அவர்கள் எமது தகவல் துறை அமைச்சரிடம் தகவல் துறை துணை அமைச்சரிடம் இப்பொழுது கையளிப்பார். Donc nous allons commencer. மைந்தன் அவர்களை இங்கே அழைக்கணும் தயவு செய்து. Également nous allons rappeler monsieur Maïnden sur la scène. Donc ce CD donc, qui a un symbolisme qu'on appelle aujourd'hui le programme et sur le souvenir de la 3e année de commémoration des victimes de Mulivaikal. Donc monsieur Balachandran, le ministre de l'Intérieur du gouvernement transnational de Tamil va remettre le premier CD au monsieur Sudanraj, qui est le député de l'information de la DGTU. அடுத்ததாக இந்த இருவட்டு சம்பிரதாயபூர்வமாக மக்களுக்காக இப்பொழுது வெளியிடப்படுகின்றது. அதனை எங்களுடைய கல்வி கலை கலாச்சார அமைச்சின் துணை அமைச்சர் ஜெர்மனில் இருந்து வந்திருக்கின்ற டிப்யூட்டி மினிஸ்டர் ஃபார் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ஹெல்த் அவர் வெளியிட்டு வைக்க அதனை இந்த நிகழ்வினுடைய கௌரவ அதிதி புனர்வாழ்வு கழகத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மதிப்புக்குரிய சுந்தரவேல் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இந்த நிகழ்வை தொடர்ந்து கௌரவ அதிதி அவர்கள் உரையாற்ற இருப்பதால் மேடையை விற்று மேடையில் எங்களோடு இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த
சீடியை மூத்த ஊடகவியலாளர் ரத்தினம் கந்தசாமி அவர்கள் இதனை பெற்றுக்கொள்வார். அவர் தாயக ஊடகவியல் துறையிலே பன்னெடுங்காலமாக தன்னை இணைத்துக் கொண்டு பங்காற்றியவர். ரத்தினம் கந்தசாமி. Donc, Monsieur Retnavel Kandasamy, qui est représentant donc, dans la TGE, tout ce qui est concernant l'information média. On va remettre. அடுத்ததாக கலைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழுகின்ற ஒரு மாபெரும் கலைஞன் வள்ளிபுரம் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த சீடியை பெற்றுக்கொள்வார், இந்த இருவட்டை பெற்றுக்கொள்வார். Donc nous allons accueillir Monsieur Valipuram. தென்னிந்திய கலைஞர்கள் மத்தியிலே ஈழத்தமிழனாலும் சாதனை படைக்க முடியும் என தங்களை நிரூபித்துக் கொண்டிருப்பவர்களில் KP லோகதாஸ் அவர்கள் ஒருவர். இந்த KP லோகதாஸ் அவர்கள் எங்களை நிமிர்ந்து வைக்க வைத்த ஒரு கலைஞன் இப்பொழுது இங்கே வந்து இந்த இருவட்டை பெற்றுக்கொள்வார். Nous demandons à Monsieur KP Logadas. தொடர்ந்து என்னுடைய பிரான்ஸ் நாடுகடந்த தமிழரசின் உறுப்பினரும் எங்களுடைய இளைஞர்கள் விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மைந்தன் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து இந்த இருவட்டை வழங்குவார். அடுத்ததாக கலைஞர் KK ஷண் அவர்கள் இப்பொழுது இந்த இருவட்டை பெற்றுக்கொள்வார். அவர் ஒரு மாபெரும் நாடக கலைஞன், இதோ வந்து கொண்டிருக்கிறார். Donc Monsieur Manindel va remettre les CD en membre du Parlement TGTE. அடுத்ததாக கிளிநொச்சி விஞ்ஞானிகள் அறிவியலாளர் அமைப்பினுடைய செயலர் கோணேஸ் அவர்கள் இப்பொழுது இந்த கணேஷ் அவர்கள் இந்த இருவட்டை பெற்றுக்கொள்வார். இப்பொழுது நீங்கள் இந்த இருவட்டை பெற விரும்புபவர்கள் தயவு செய்து இங்கு வந்து இந்த இருவட்டை பெற்றுக்கொள்ளவும். If anybody would like to get this CD, please come and give your participation. Because during whatever we get from here, we are going to send this money to Malaysia. Those who are suffering without education after the war to 2009, they came from Malaysia. They are the children of our martyrs, national heroes. Those who fight for us, they died, but they don't have parents, but they are suffering without education. So what we are going to do with this money, our interior minister also will help us. So we are going to send the money for the education. மலேசியாவிலே வாழ்கின்ற முள்ளிவாய்க்கால் முடிவிலே வந்த மாவீரர்களுடைய குழந்தைகள் 3 வருடமாக பாடசாலைக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்விக்காகத்தான் இதை நாங்கள் இப்பொழுது இங்கே வெளியிடுகின்றோம். தயவு செய்து உங்களால் முடிந்தவர்கள் வந்து இந்த ஒளிப்பதிவு நாடாவை இந்த சீடியை பெற்றுக்கொள்ளவும். ஏற்கனவே இங்கே இருக்கின்றார் ஒருவர், அவர் இதற்கான பங்களிப்பை செய்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது எங்களுடைய மாபெரும் கலைஞர் இந்திரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவர் இப்பொழுது இதை பெற்றுக்கொள்கின்றார்.